சத்தம் போடாமல் கேப்சர் பண்ணுவான், இல்லைன்னா ஓடிடுவா அவள் வீட்டிலேருந்து. 3 பேர் வந்திருக்காங்க. செம்ம மழை ஒசூரில் 2 நாள். பாவம், வீடெல்லாம் நனைஞ்சிருச்சா என்னமோ தெரியல. ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மூணு பேர் உட்காந்துட்ருக்காங்களா. அவங்க எங்கள் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இபி லைன், இபி கம்பத்தில் தான் 3 பேரா. உள்ள ஒரு தீர்க்கா போல இருக்கு. ஆமாம், 4 பேர். மேலே நானும் கம்பு வச்சுருக்கேன். கம்பும் கொஞ்சமாக அரிசி வச்சுருக்கேன் மேலே மாடியில். எங்கள் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்கா பாருங்கள், உடையாமல். இப்போ இருக்கிற பில்டர்ஸ் கூட இப்படி கட்டுறதில்ல. எங்கேயோ இந்த குட்டி குட்டி புல் மாதிரி பொறுக்கிட்டு வந்து, இது பேர் தெரிலங்க, குருவி தான். ஆனால் என்ன குருவின்னு எனக்கு தெரியல. மேலே ப்ரௌனு, கீழே வந்து டபுள் கலரில் இருக்கா. கீழே வந்து ஒயிட் வித் பிளாக் மாதிரி. என்ன குருவின்னெல்லாம் தெரியல. இவ்வளோ தான் இந்த கேமராவில், இந்த ஃபோனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. கீழே இருக்கிற கலர் தெரியல, ஃபுல்லாக ப்ரௌனாக தான் தெரியுது இல்லைங்களா. இது இவ்வளோட சத்தம் கிடையாது, கூ கூன்னு கத்துறது. பின்னாடி மரத்தில் இருக்குது, மரம் தெரியுதா. இங்கெல்லாம் மாமரம், அப்புறம் என்னது முருங்கை மரம் இருக்குது, அங்கே கத்துது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இவ வீடு கட்டியிருக்கா. நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம், அவளோடது ஓன் ஹவுஸு. 3 பேரும் சிஸ்டர்ஸா பிரதர்ஸா இல்லை லவ்வர்ஸா? 2 பேர் லவ்வர்ஸா? இருங்க, அந்த சைடு போய் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் பால்கனியிலேருந்து. என்ன குருவின்னு தெரியல, பேர் தெரியல. நமக்கு தான் வந்து ஓனி விழற அளவுக்கு காத்தடிக்குதுங்க. ப்ரௌன் ஒயிட் வித் பிளாக், கீழே 3 ஷேடோவில் இருக்கா. ஓடிட்டா, 2 பேரும் ஓடிட்டாளுங்க. இதாக இருக்கா.